இன்னைக்கு சொல்ல போற கதை என்னோட வாழ்க்கையில உண்மையிலே நடந்த ஒரு கதை. அந்த கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சரி வாங்க நேரா கதைக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. என்னோட பேரு ராஜா. இது நடக்கும்போது நான் காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு வீட்ல வெட்டியா இருந்தேன். என்னோட வீட்டுக்கு பக்கத்துல என்னோட சொந்தக்கார சித்தி ஒருத்திங்க இருந்தாங்க. அவங்களோட பேரு தேவி. என்னோட சித்தப்பா திருப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு வந்தாரு. மாசம் ஒரே ஒரு முறை மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. அது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு கொடுப்பேன். என்னோட தித்தி பாக்குறதுக்கு கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா இருப்பா. அவ ரோட்ல போகும்போது எல்லாருமே அவளோட பழைய வண்டியை தான் பாத்துக்கிட்டே போவாங்க. அவளோட அடி வாங்கின வண்டி அவ்வளோ அழகா இருக்கும். அவ ரோட்ல போகும்போது எப்படியாச்சும் இவளோட வண்டியில ஒரு நாள் ஏறி லாங் ரைட் போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் அவ வச்சிராக வண்டியில ரைட் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட சித்திக்கு ஒரு மகள் இருக்கிறா. அவளோட பேரு ரம்யா. அவ என்ன விட 2 வயசு சின்ன பொண்ணு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா இன்னும் குழந்தை இல்ல. அவ பாக்குறதுக்கு நடிகை அஞ்சலி மாதிரியே அப்படியே இருப்பா. என்னோட சித்தியும் என்னோட சித்தி மகளும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு நாள் என்னோட சித்தி பொண்ணு ரம்யா என்னோட சித்தி வீட்டுக்கு வந்திருந்தா. நான் அவளை நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு மாசம் அவங்க அம்மா வீட்டுல இருக்க போறதா என்கிட்ட சொன்னா. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரை பத்தி விசாரிச்சேன். அவ ரொம்ப சலிப்பா அவளோட புருஷனை பத்தி ஏதோ இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு என் கூட பிறந்த தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். அடுத்த நாள் என்னோட சித்தி வீட்டுக்கு போனேன். அங்க என்னோட சித்தி பொண்ணும் என்னோட சித்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரம்யா அழுதுகிட்டு இருந்தா. நான் பக்கத்துல போன உடனே கண்ணை தொடச்சிக்க சும்மா இருந்தா. நான் அவளை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நானும் அதை பத்தி எதுவும் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல நான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரம்யா என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. என்னோட சித்தி கிச்சன்ல இருந்தாங்க. அப்போ என்னோட சித்தி இட்லி மாவு அரைக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே என் கூடவே பிறந்த என்னோட சொந்த தம்பி கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன். அப்போ நான் என்னோட பக்கத்துல ரம்யா இருக்கிறத மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே கிடையாது. என்னோட சித்தி அவளை அழகா கவனிச்சுட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா என்னோட சித்தி மகள் ரம்யா என்னை பார்த்து சிரிச்சா. எனக்கு ஒரே சங்கடமா போச்சு. அங்க இருந்து கிளம்பி நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் என்னோட சித்தி எனக்கு போன் அடிச்சு நான் வெளியில போறேன், ரம்யாவை நீ ஹாஸ்பிட்டல் முடி கூட்டிட்டு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டா. நானும் சரி சித்தி நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அங்க போய் பார்த்தா என்னோட சித்தி இருந்தாங்க. அவ அப்பதான் ரம்யா கிளம்பிக்கிட்டு இருந்தா. என்னோட சித்தி என்கிட்ட வந்து நீ கொஞ்ச நேரம் டிவி பாத்துக்கிட்டே இரு, அவ வந்ததுக்கு அப்புறமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்னோட சித்தி கிளம்பி போயிட்டாங்க. நானும் ரம்யாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ரம்யா கிளம்பிட்டு இருந்தா. பலூனுக்கு மேல ஒண்ணு கட்டிக்கிட்டு என்ன கிராஸ் பண்ணி போனா. இத பார்த்த உடனே என்னோட கூடவே பிறந்த சொந்த தம்பி விளையாடுறதுக்கு ஏதிர்ச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து கிளம்பி உச்சா போறதுக்காக போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா கொடியில இட்லி துணி காஞ்சுகிட்டு இருந்துச்சு. யாரோ துவைச்சு போட்டிருந்தாங்க போல. அதுக்கப்புறம் என்னோட கூடவே பிறந்த என்னோட சொந்த தம்பி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால அவனை ரைட் ஹேண்ட்ல பிடிச்சு வச்சு மண்டையில 4 அடி அடிச்சதுல அவன் வாந்தி எடுத்துட்டான். அந்த வாந்தியே அந்த இட்லி துணிலே தானே தொடச்சிட்டு அங்க இருந்து திரும்ப வந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவளுமே அந்த நேரத்துல கிளம்பி ஒரு சேலை கட்டிக்கிட்டு வெளியில வந்தா. அவ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்பி ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சோம். ஷேர் ஆட்டோல கூட்டம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அவன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருந்தா. அவன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவன் என் காதுல வந்து உன்னோட கூடவே பிறந்த சொந்த தம்பி இட்லி துணியில வாந்தி எடுத்தது எனக்கு தெரியும், அதை கவனிச்சேன் அப்படின்னு சொன்னான். அவ அப்படி சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் அதுக்கப்புறம் அவளை பாட்டு பேசாம ஹாஸ்பிட்டல் வந்தேன். 2 பேருமே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கு அப்புறமா உள்ள போய் உட்கார்ந்திருந்தோம். அப்பதான் அவ என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சா. அவ அழுதுகிட்டே என்னோட புருஷனுக்கு ஃபியூஸ் போச்சு, அதனால குட்டி பாப்பா பெத்துக்கிறதுக்கு தகுதி கிடையாது, அதனால என் புருஷன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா எனக்கு ஒரு வாரிசு வேணும், என்ன மட்டும் விட்டுட்டு நீ போயிடாத அப்படின்னு சொன்னதா அவ என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னா. இவ இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே டாக்டர் செக்அப் பண்றதுக்கு அவளை கூப்பிட்டாரு. அதனால அவனும் உள்ள போயிட்டா. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெளியில வந்துட்டு சரி வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நானும் ரம்யாவும் அங்க இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு பஸ் ரொம்பவே கூட்டமா வந்துச்சு. வேற வழி இல்லாம 2 பேருமே அந்த பஸ்ல ஏறி போனோம். அப்ப நானும் அவளும் நின்னுக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல அவ என்னோட கூடவே பிறந்த சொந்த தம்பி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் அவனை எதுவும் பண்ணாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி எதா இருந்தாலும் வீட்டுல போய் பாத்துக்கலாம்னு அமைதியா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் ரம்யாவும் பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி நேரா நடந்தே வீட்டுக்கு போனோம். 2 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறமா அவ டயர்டா இருக்குன்னு அவ சோஃபால படுத்துட்டா. சரி நம்மளோட சித்தி வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு போகலாம், அது வரையும் இங்கே இருக்கலாம் நான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் 2 பேருமே பேச ஆரம்பிச்சோம். அப்போ அவ ஹாஸ்பிட்டல்ல சொன்ன விஷயத்துக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா
முடியுமா அப்படின்னு கேட்டா. என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டேன். அதான் சொன்னேனே அப்படின்னு அவ சொல்லி என்கிட்ட சிரிச்சா. நான் உடனே அவளை பார்த்து, சரி சரி நான் உனக்கு உதவி பண்றேன், இந்த விஷயத்த நீ என்னோட கூடவே பிறந்த என்னோட சொந்த தம்பி கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவனும் சரி உன்னோட சொந்த தம்பி என்கிட்ட கூப்பிடு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் என்னோட சொந்த தம்பியை அவகிட்ட கூட்டி போய் கொடுத்தேன். அவ அப்போ, டே தம்பி என்னோட தோட்டத்துல வேலை பார்க்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு என்னோட சொந்த தம்பி கூட பேசிக்கிட்டு இருந்தா. அவன் பேச மாட்டான், அதனால நான் தான் அவளுக்கு பதில் சொன்னேன். அவன் உனக்கு கண்டிப்பா